ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னினி எல்லாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இது கோதுமை மாவு தான். கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட நெய் அல்லது பட்டர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்க போகிறோம். மாவோட கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணையணும். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். இந்த சப்பாத்தி நம்ம தேய்க்கிற அந்த கட்டையில் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ட்ரை மாவு. இதை இப்போ ஒரே ஒரு சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரே இதாக பெருசாக தேய்ச்சிட்டோம். தடிமன் இந்த சைஸில் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ண முடியும். இப்போ அதை சின்னதாக ஷேப்பாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். ஆஃப் மூன் இருக்க ஷேப் மாதிரி. இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி மருந்து மூடி ஏதாவது இருக்கும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாவு மேலே வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துட்டோம். எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் போட்டேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம போட்ட உடனேயுமே இங்கே பாருங்கள் கொஞ்சம் நல்லா எலும்பி வருது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம அந்த பேக்கிங் சோடா சேர்க்குறோம். இது நல்ல ஓசையெல்லாம் அடங்கினோனையும் பின்னாடி திருப்பி போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவில் நல்லா செவந்து வந்தோடனையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போ ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.